ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா துணி அலசணும். இது வந்து துவைச்சது. இங்கே திரும்ப துணி போட்டு விட்டுருக்குறேன், துவைச்சிட்ருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது நேற்று துவைச்சது, மடிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, பாத்திரமெல்லாம் வந்து கழுவி எடுத்து வச்சாச்சு. திணையெல்லாம் கூட்டிகிட்டு பாத்திரமெல்லாம் கழுவி வச்சிட்டேன். குழந்தைங்களும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க, எங்கள் அம்மாவும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. கூட்டியாச்சு, பாத்திரம் கழுவியாச்சு. பாருங்க, இந்த குப்பையை வந்து வலிச்சு கொட்டணும். எப்படி குட்டு பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? யார் செஞ்ச வேலையோ. குப்பை வந்து கோழி களைச்சி போட்டிருக்குது. சக்தி அவர்களாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கே தெரியலன்னு நினச்சிக்காதீங்க, நான் தூங்கிட்டு இருந்தேன். அப்போது 5:30க்கு தான் எழுந்துருச்சேன். இது பாருங்கள், ஒரு டைம் வந்து கீரை விதை போட்டு எல்லாம் ஃபுல்லாக கோழி சாப்பிட்டுச்சு. எங்கள் அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ திரும்பவும் போட்டிருக்குறாங்க. கோழி வராமல் நம்ம தான் பார்த்துக்கணும். இங்கே பாருங்க, செங்கீரை அது ஃபுல்லாக. இது வந்து மக்காச்சோளம் அம்மா போட்டிருக்கிறது. குப்பையை வலிக்கணும், துணியை அலாசி காய போடணும், துணியை மடித்து வைக்கணும். இன்னும் வீட்டுக்குள்ளெல்லாம் கூட்டணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் மட்டும்தான், திண்ணையை மட்டும்தான் கூட்டியிருக்கிறேன். வாசல் கூட்டியிருக்குது. அப்புறம் செடிகளுக்கு வந்து தண்ணி எங்கள் அம்மா போட்டு விட்டாங்க, அதை வந்து பிடிச்சிட்ருக்குறேன். எல்லா செடிகளுக்கும் தண்ணி பிடிக்கணும், அந்த வேலை இருக்குது. மசால் பில் பாருங்கள், ஆடு இல்லாமல் யாருன்னே தெரியலங்க. பாருங்க, படப்படையாக வந்து நம்மளுக்கு அப்படி பறச்சு தள்ளிடுதுங்க உள்ளே வந்து. வரும் ஒரு 50 கோழி இருக்கும். நம்மளுதுன்னு நினச்சிக்குவாங்க, ஆனால் அது நம்மளுது இல்லை. எல்லாம் பறச்சு சரம் மாதிரியே தள்ளுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வருங்க, குண்டுமல்லி அழகாக. கோவிலுக்கு போகும்போது ஒன்று கூட இருக்கிறது இல்லைங்க. பாருங்க, இது வந்து சுகாஸ் போட்டு வச்சது மக்காச்சோளம். இதுக்கு தண்ணி விடணும். கொய்யா செடி பாருங்கள், பெரியம்மா கொடுத்தது, நெட்டி வச்சு இவ்வளோ தூரம் வந்துடுச்சு. இது ஒரு பெரிய அடுக்குமல்லிங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, ஏதோ சாப்பிட்டு சாப்பிட்டு போடுது. தலையிறக்க விட மாட்டேங்குது. ஒரு பூ கூட பிடிக்கல, ஒரு வருஷமே ஆச்சு வச்சு. இதுக்கெல்லாம் தண்ணி விடணும். மழை வந்தால் பரவாயில்ல. பப்பாளி, ஏய் பறச்சு தள்ளுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடிகளுக்கு தண்ணியே நிற்கிறதுக்கு விடுறதில்ல. கனகாம்பரம், சுண்டைக்காய்க்கு என்னாச்சதெல்லாம் ஃபுல்லாக காஞ்சி போயிடுது. புளிச்சக்கீரை பாருங்கள், செய்கிறதே இல்லை. எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே ஒரு சேனக்கிழங்கு பார்த்தீங்களா? இதில் வேணால் நல்லா கிழங்கு விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன். இது நான் ஆடு இருந்தால் இதெல்லாம் இருக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நெல்லிக்காய் நிறைய பிடிச்சிச்சு. புளிப்பு ரொம்ப அதிகம், அதுதான் பிரச்சனை. இந்த வேலையெல்லாம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நடக்குது. இப்போ வந்து செடிகளுக்கு தண்ணி விட்டுட்டு ஓரளவுக்கு ஈவினிங் டைம் இல்லைன்னா காலையில் நேரமாக தண்ணி விடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் தண்ணி விட்டுட்டு துணியெல்லாம் அலசி போட்டு காய வச்சுட்டு இன்னும் சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மெதுவடை செஞ்சேன். ஒரு சிஸ்டர் வந்து இந்த ஆனியன் கட்டர் வந்து வேஸ்ட்டுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மெதுவடை செய்கிறதுக்கு பொடி பொடியாக நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணுவோம்ல, இதில் கட் பண்ணிட்டேங்க சிஸ்டர். அதனால் கொஞ்சம் சமையலுக்கு வந்து யூஸ் ஆகாது, ஏன்னா கருகிடும். இதில் கட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஆம்லேட் போடுறதுக்கு, இந்த மாதிரி மெதுவடை செய்கிறதுக்கு, அப்புறம் ஆனியன் தோசை இந்த மாதிரி செய்கிறதுக்கெலாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நேற்று மெதுவடை செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதில் தான் கட் பண்ணேன். டக்குன்னு கட் பண்ணி முடிச்சிட்டேன்னா பொடி பொடியாக கட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த அருகாமனையில். அதுக்கு மட்டும் யூஸ் ஆகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மெதுவடை சாப்பிட்லாம். இப்போ வந்து நான் டீ குடிச்சிட்டு மெதுவடை சாப்பிட போகிறேன். சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எப்படியும் 11 மணிக்கு மேலே ஆகிடும், ஏன்னா அதெல்லாம் வேலையை முடிச்சுட்டு தான் சாப்பிடுவேன். வாங்க சாப்பிட்லாம். எப்படி நல்லா இருக்குதா? ஓரளவுக்கு கடையில் போடுற மாதிரி போட்டிருக்குறேன். டேஸ்ட் நல்லா தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மாவு அரைக்கிறது ஒரு விஷயமே இல்லை. இந்த இட்லி வரணும் நல்லா, அதுதான் ஒரு பெரிய விஷயம். சரிங்களா? பரவாயில்ல, பஞ்சு பாருங்க, சூப்பராக வந்துருக்குது. ஜெயிச்சிட்டேன் நானும்.